மதுரையைச் சேர்ந்த இளைஞரை திருச்செந்தூர் அழைத்துச் சென்று கொலை செய்து தேரிக்காட்டில் புதைத்தது 5 ஆண்டுகளுக்கு பின்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மதுரை வண்டியூர் பகுதியைச் சேர்ந்தவர் 47 வயது ரவீந்திரன். இவர் அந்த பகுதியில் மதுபோதை ஒழிப்பு மறுவாழ்வு மையம் நடத்தி வருகிறார். அவரிடம் மதுரை லூர்து நகரைச் சேர்ந்த துளசிராமன் என்பவர் வேலை செய்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு துளசிராமன் தனியாக தொழில் செய்யப் போவதாக கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே முன்பகை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக துளசிராமன் மகன் சித்துராஜ் ரவீந்திரனை மதுபோதையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் மதுபோதை கடுமையான சித்துராஜ் ரவீந்திரன் நடத்தும் மதுபோதை ஒழிப்பு மையத்தில் சேர்ந்துள்ளார். அங்கு சிகிச்சையில் இருந்து வந்த சித்துராஜ் சில நாட்களில் காணாமல் போனார். இதனால் துளசிராமன் மதுரை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். ஆனாலும் எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். அதன் பேரில் மதுரை போலீசார் சித்துராஜை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அவர் எங்கும் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் சித்துராஜின் தந்தை துளசிராமனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது ரவீந்திரனை தனது மகன் தாக்கியது பற்றி போலீசில் தெரிவித்தார். அதன் பிறகு போலீசார் ரவீந்திரனிடம் விசாரணை நடத்தி உள்ளனர். அந்த சமயத்தில் ரவீந்திரன் மற்றொரு வழக்கில் சிறையில் இருந்தார். அவரை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். அப்போது போதை மறுவாழ்வு மையத்தில் வேலை பார்த்த திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த 53 வயது பிச்சைக்கண்ணன் என்பவர் சித்துராஜை திருச்செந்தூர் அழைத்துச் சென்றதாகவும் அங்கு அவரை கொலை செய்து குதிரைமொழி தேரியில் உள்ள சுடுகாடு பக்கம் புதைத்ததாகவும் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து மதுரை போலீசார் திருச்செந்தூர் விரைந்து சென்றனர். வட்டாட்சியர் முன்னிலையில் நேற்று தோண்டி எடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதற்காக காலையில் 11 மணியளவில் சம்பவ இடத்திற்கு குற்றம் சாட்டப்பட்ட ரவீந்திரன், பிச்சைக்கண்ணன் ஆகிய இருவரும் அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்கள் அடையாளம் காட்டிய இடத்தில் தோண்டி பார்க்கும் பணி நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரம் தோண்டியும் உடல் கிடைக்கவில்லை. 5 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் என்பதாலும் தேரிக்காட்டில் மணல்கள் அவ்வப்போது இடம் மாறும் என்பதாலும் புதைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் சுற்றியிருந்த செடிகளை அகற்றி தீவிரமாக தோண்டி உள்ளனர். சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தோண்டிய இடத்திலிருந்து மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதையடுத்து அதே இடத்தில் வைத்து பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மதுரையில் போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்ட இளைஞரை அதன் நிர்வாகியை கொலை செய்து புதைத்த வழக்கில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு போலீஸ் துப்பு துலக்கி உள்ளது. அதற்காக திருச்செந்தூர் அருகே உடல் புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டி எலும்புகளை மீட்ட சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.